எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த பாமக பொதுக்குழுவில் நம்ம கரூர் பாஸ்கரன் பேசின சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். அவர் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, மருத்துவர் ஐயா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த அங்கீகாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் கட்சியை நடத்துவாராம். மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த மரியாதையை மீட்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இரண்டு தரப்பும் ஒன்னா இருந்து ஒன்னா வாக்களிச்சா இழந்த அங்கீகாரம் கிடைக்குமா, இல்லை இப்படி ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்குற பக்கம் போனால் அங்கீகாரம் கிடைக்குமா? கட்சியவே ஒன்று சேர்த்த முடியல உங்களால், நீங்கள் எப்படி அங்கீகாரத்தை மீட்டு தருவீங்க? அடுத்து என்ன சொன்னார்னா, ஐயா வந்து உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார், மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கினாங்க, உங்களை வந்து செயல் தலைவர் ஆக்கினாங்க, மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க, பசுமை தலைவர் ஆக்கினாங்கன்ட்டு ஆக்கினாங்கன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. 10 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கினார்கள், 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினார்கள், உங்களை மத்திய அமைச்சராக 5 ஆண்டுகள் ஆக்கினார்கள். ஏங்க, அப்பா சம்பாதிக்கிறது பிள்ளைக்கு தான். ஏன் உலகத்தில் எந்த ஒரு அப்பனுமே பண்ணாதையா வந்து ராமதாஸையா பண்ணிட்டாரு? எந்த அப்பாவுமே வந்து தன்னோட பையனுக்கு இதெல்லாம் பண்ணதே கிடையாதா? ஒருத்தர் வந்து அரசியல் கட்சியில் இருக்காருன்னா அவர் சம்பாதிக்கிற பேர் புகழ் பதவி எல்லாமே யாருக்கு சொந்தம்? அவங்க பையனுக்கு சொந்தம். அதைத்தான் பண்ணார். அதை போய் நீங்கள் சொல்லி காமிக்கிறீங்க பண்ணாருன்ட்டு. அவர் பையனுக்கு பண்ணார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த கட்சி எப்படி இருந்த கட்சி தெரியுமா, அப்படி இருந்த கட்சி தெரியுமா, நீங்கள் வந்து மாநாட மயிலாட நடத்துகிறீங்க ஸ்டேஜில், அதுவும் மன்மதராசா பாட்டை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் கிளவியை ஆட வைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க. மாநாட மயிலாட நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், பாட்டு மன்மதராசா பாட்டு போட்டு லிப்ஸ்டிக் போட்ட கிளவியும் 4 பிள்ளைகளும் ஆட விடுகின்ற அளவு. யாரை சொல்கிறீங்க லிப்ஸ்டிக் கிளவின்ட்டு? உங்கள் கூட இருக்க காந்திமதி அக்காலாம் வந்து லிப்ஸ்டிக் போடுறது கிடையாதா? நல்லா பாருங்கள், அவங்க ஸ்டேஜ் மேலே ஏறி டான்ஸ் ஆனாங்களா, இல்லை ஸ்டேஜுக்கு கீழே ஆடிட்டு இருக்கும்போது அதை நின்று பார்த்தாங்களா? இந்த மாதிரி பொய்யான தகவலை தான் நீங்கள் ஐயா கிட்ட சொல்லி இந்த அன்புமணி அண்ணன் மேலேயும் அன்னி சௌமியா அவங்க மேலேயும் நீங்கள் வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதானே? யாருமே வந்து இப்போல்லாம் நீங்கள் இதுவே வந்து எந்தெந்த கட்சிக்காரனோ பண்ணுறான், மேடையில் ஏறி பண்ணுறான், அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அதை போய் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மேடை நாகரிகமாக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிங்க. அது என்ன வார்த்தை லிப்ஸ்டிக் கிளவி? ஏன் அவங்க இதிலலாம் யாருமே லிப்ஸ்டிக் போடவே மாட்டாங்களா? லிப்ஸ்டிக் போட்டால் அவ்வளோ பெரிய குற்றமா என்ன கேட்குறேன்? அடுத்து பார்ப்போம். அன்புமணி அண்ணன் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு விஷயம் பண்ணாங்க. 108 ஆம்புலன்ஸ் திட்டமாக இருக்கட்டும், இந்த புகையிலைகளுக்கு எதிராக அவர் எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இந்த போலியோ விஷயத்தில் அவர் பண்ண விஷயமாக இருக்கட்டும், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாங்க. இதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நேற்று இவர் சொல்கிறாரு, அன்புமணி அவர்களே, நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆனதுக்கு எங்களை மாதிரி தொண்டர்கள் நிர்வாகிகள் தானே காரணம். எத்தனை நிர்வாகிகள் வீட்டு பசங்களை நீங்கள் வந்து டாக்டர் ஆக்குனீங்க? டாக்டர் தான் ஆக்க முடியல, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்பவுண்டராக ஆக்குனீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. டாக்டர் ஆக்க முடியாட்டி பரவாயில்ல, கம்பவுண்டர் ஆக்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாராவது ஒருவன் வீட்டு பிள்ளையை நீ மருத்துவம் படிக்க வைத்தாயா? ஒருவன் வீட்டு பிள்ளையை கம்பவுண்டர் ஆக்கினாயா? நீ டாக்டர் ஆக வேண்டாம், கம்பவுண்டர் ஆக்கினாயா? ஒன்றுமே செய்யவில்லை. அப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி அண்ணன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டா நம்ம வீட்டு பசங்க டாக்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் கட்சி வேலை செஞ்சீங்களா? அப்படியே செஞ்சீங்க. இதுக்கு பேர் கட்சி வேலை கிடையாது. இதுக்கு பேர் வந்து வேறு எதிர்பார்ப்போடு செய்கிற எதுவுமே வேலை கிடையாது. இது வேறு, இது மறைமுக லஞ்சம். உனக்கு நான் இது பண்ணுறேன், நீ எனக்கு அது பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுறது மறைமுக லஞ்சம். நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, ஒட்டுமொத்த வன்னியர்களோட அடையாளமாக யாரை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில்?
மருத்துவர் ஐயா அவங்க தானே பார்க்குறாங்க. சரஸ்வதி அம்மையார் கல்லூரி இருக்குல்ல, அது என்ன அவங்க சொந்த காசு போட்டு உருவாக்குனதா? எல்லாரும் தான் வந்து செங்கல் கொடுத்தாங்க, சிமெண்ட் கொடுத்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட போன வருஷமோ முன்னாடி வருஷமா கூட கம்ப்யூட்டர் லேபுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்கல்ல. இப்படி பண்ணி எத்தனை பேர் வீட்டில் இருந்து பசங்க இலவசமாக அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க? எத்தனை பேர்த்த ராமதாஸ் ஐயா இலவசமாக படிக்க வைக்கிறாரு கல்லூரியில்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? எத்தனை பேர்த்த படிக்க வைக்கிறார் ஐயா? சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஒரு வேடிக்கையான விஷயம் சொன்னார். நம்ம அண்ணா அன்புமணி இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட மனைவியார் திருமதி சௌமியா அன்புமணியை கவர்னர் ஆக்கணுமா. அந்த கவர்னர் ஆக்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவும் வந்து வேலை செய்கிறாங்களாம், பாடுபடுறாங்களாம். அவங்கள கவர்னர் ஆக்கிறதுக்கோசரம் கட்சி கூட அடகு வச்சுருவாங்களாம், இந்த சமுதாயத்தை நாடு கடத்திடுவாங்களாம். கனவு, ஒரே லட்சியம், ஒரே நோக்கம், தனது மனைவியை எப்படியாவது கவர்னர் ஆக்கிவிட வேண்டும். அதற்காக இந்த கட்சியை வித்தாவது அடமானம் வைத்தாவது இந்த சமுதாயத்தை நாடு கடத்தியாவது அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எந்த சூழ்நிலையிலையும் என்னோட குடும்பத்து பெண்கள் அரசியல் கட்சிக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்னு சபதம் எடுத்த ஐயா எதுக்காக காந்திமதி அக்காவை உள்ளே கொண்டு வந்தாங்க? சிஎம் ஆக்கிறதுக்கா, பிஎம் ஆக்கிறதுக்கா, ஜனாதிபதி ஆக்கிறதுக்கா, இல்லை கவர்னர் ஆக்கிறதுக்கா? ஐயா மாடைய நல்ல பேர் வாங்கன்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி 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 ஐயாவையும் அன்புமணி அண்ணனையும் விலைக்கு வச்சுருக்கணும். இதுதான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். என்ன சொல்கிறாருன்னா, மருத்துவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் மதிப்பாங்க, அவர் எடுத்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சமூக ஊடகத்தில் சின்ன சின்ன பசங்கள்லாம் விட்டு எழுத விட்றாங்க, பேச விட்றாங்க, யாரோ வந்து இது பின்னாடி இருந்து தூண்டுறாங்க, அந்த மாதிரிலாம் அவர் சொன்னார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இதே சின்ன பசங்க தானே ஐயா வந்து குலதெய்வமாக பார்த்தாங்க? இதே ஐயா தானே எங்கள் வீட்டு குலதெய்வம் வந்துட்டு வாழ்க ஐயா வளர்க ஐயான்னு மூச்சை கொடுத்து கத்துனானுங்க. இதே ஐயா சொல்லி தானே ரயில் ரோட்டில் நின்று ரயில் மேலே கல் விட்டு எறிஞ்சானுங்க. எத்தனை போராட்டம், எத்தனை சிறை எல்லாம் பார்த்தாங்கல்ல. அப்படியாப்பட்டவனுங்க வந்து அப்பெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த தூண்டுதலும் இல்லாமல் தனியாக பண்ணாங்க, ஐயா சொல்லி பண்ணாங்க. இப்போ வந்து இவனுங்க எழுதுனா யாரோ தூண்டுறாங்களா? ஏங்க, அவர் வந்து கை காமிச்சா அன்புமணி அவங்க பின்னாடி வந்து நாளை எதிர்காலம் நினச்சி அவரை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிங்கன்னா ஐயா இல்லை யாரையாக இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறதுக்கு இந்த கூட்டம் இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரியா? சமூக ஊடகம்னா விமர்சனங்கள் வரும், அதுக்கு பதில் சொல்லணும், எல்லாம் கடந்து போகணும். அதை விட்டு எழுதுறாங்க பேசுகிறாங்கன்னா பேசுவாங்க, எழுதுவாங்க, பதில் சொல்லுங்கள். மாட்னாடா மானஸ்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.